ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீட் கோட்ல அரேஸ்ங்கிற டாபிக்ல இருக்க ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். இது ஈஸி லெவல் கொஸ்டின் தான். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கவுண்ட் ஈக்குவல் அண்ட் டிவிசிபிள் பேர்ஸ் இன் an array. அதாவது இவங்க ஒரு அரே கொடுத்திருப்பாங்க. அதுல நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நம்ஸ் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் j. அதாவது ரெண்டு இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர் ஈக்குவலா இருக்கணும். அண்ட் i ஸ்டார் ஆஃப் j இஸ் டிவிசிபிள் பை k. அந்த இண்டெக்ஸ்ல இருக்க நம்பரை ரெண்டத்தையும் அந்த ரெண்டு இண்டெக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது இவங்க கேங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேங்கிற வேல்யூல டிவிசிபிள் ஆகணும். அதாவது ரிமைண்டர் ஜீரோவா இருக்கணும். அதுதான் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1ல பாருங்க. இன்புட் நம்ஸ் ஈக்குவல் டு 3,1,2,2,2 1,3 இருக்கும். k ஈக்குவல் டு 2. அதாவது கொடுத்துருக்க கண்டிஷன் எப்படி ஈக்குவல்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 0th இண்டெக்ஸ்ல அண்ட் 6th இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 3,3 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அண்ட் ஐ ஸ்டார் ஜே இஸ் டிவிசிபிள் பை கே. ஐ ஸ்டார் ஜேனா அந்த இண்டெக்ஸ் தான். இங்க 0 இங்க 6 ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணா 0 கிடைக்கும். அது 2 ஆல் டிவிசிபிள் ஆகும்னா ஆகும். ஏன்னா ரிமைண்டர் 0 தான் வரும். இப்போ அதே மாதிரி செகண்ட் அவங்க கொடுத்திருப்பாங்க. நம்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 3. இந்த இண்டெக்ஸ் ஈக்குவலா இருக்கும். அண்ட் 2 ஸ்டார் 3 ஈக்குவல் டு 6. 6 பை 2னா அது ரிமைண்டர் 0 வரும். இது நம்ம எப்படி கோடிங்ல போட போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை கவுண்ட்னு தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா கவுண்ட் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஐக்கு ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் நம்ஸ் -1. ஏன் -1ன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு நம்ஸ் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் j தான். நமக்கு i வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வராது. ஏன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ்ல வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு j வந்து அசம்ப்ஷன் பண்றதுக்கு வேல்யூ இருக்காது. சோ ஃபார் i ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் நம்ஸ் -1. நெக்ஸ்ட் ஃபார் j க்கு ஒரு ரேஞ்ச் எடுத்துப்போம். ஃபார் j இன் j ரேஞ்ச் ஆஃப் i பிளஸ் 1, லென்த் ஆஃப் நம்ஸ். ஏன் இங்க வந்துட்டு i பிளஸ் 1 எடுத்துக்கிறோம்னா, இப்போ ஐக்கு நம்ம 0 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. i ரேஞ்சில் 0th இண்டெக்ஸா நமக்கு அதுக்கு அடுத்ததுல இருக்கிறது தான் ஈக்குவல் பண்ணி பார்க்க போறோம். ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணா ஐக்கு 0th இண்டெக்ஸ்ல வேல்யூ எடுக்கும், ஜேக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வேல்யூ எடுக்கும். அப்பதான் ஈக்குவல் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன், இஃப் நம்ஸ் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் j. இது ஒரு கண்டிஷன். அண்ட் செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஐ ஸ்டார் ஜே இஸ் டிவிசிபிள் பை கேன்னு இருக்கு. நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா, ஐ ஸ்டார் ஜே எப்ப டிவிசிபிள் பை கேவா இருக்கும்னா, அது ரிமைண்டர் ஜீரோவா இருந்தா மட்டும்தான் டிவிசிபிள் பை கேவா இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 0. அப்படி இருந்தா கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1. அதாவது கவுண்ட் 1 ஜீரோல இருந்து 1 ஆட் ஆயிரும். இப்ப ரிட்டர்ன் கவுண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோம். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்ப ரிட்டர்ன் கவுண்ட்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தா இப்ப நமக்கு கரெக்டான ஆன்சர் சப்மிட் ஆயிரும். சாரி, ராங் ஆன்சர். I star j divisible by 2 is equal to 0. சாரி, 2 இல்ல k. நான் ஃபர்ஸ்ட் இதுல பார்த்துட்டு 2 எடுத்திருக்கேன். k ஏன்னா நமக்கு கொடுத்திருக்க வேல்யூ வந்துட்டு k தான். I star j divisible by k is equal to 0. இப்ப பாத்தீங்கன்னா ஆன்சர் அக்செப்டட் ஆயிருச்சு. ஏன்னா நான் வந்துட்டு இங்க கேங்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பார்த்துட்டு 2 எடுத்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் கேங்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகும். சோ அவ்வளவுதான். இதை நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் i, j ரேஞ்சை வச்சு எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இங்க கேஸ் 1ல பாத்தீங்கன்னா ஆன்சர்லாம் கரெக்டா அக்செப்டட் இருக்கும். So that's all the question.